ஏடிஎம்கேக்கு அந்த இன்னொரு அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்கு. நான் அந்த கொஸ்டினுக்குள்ள நான் போக விரும்பல. பாஜகவினுடைய அதிகாரத்தை வைத்து திமுகவில் இருக்கிற ஆட்களை பயமுறுத்த முடியும். இல்ல ஒரு பிரிவு அப்படி நினைக்கிறாங்க, அதுக்குள்ளேயே சில தலைவர்கள் நினைக்கிறாங்க. அந்த அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு? எடப்பாடி பழனிசாமி அந்த வெற்றியை அவரால் கொடுக்க முடியலன்னு வச்சுங்க. தன்னால் அந்த வெற்றியை கொடுக்க முடியலன்னா அந்த வெற்றியை கொண்டு வருவதற்கு வேற யாரெல்லாம் கூட சேர்க்கணுமோ அவர் சேர்க்கணும். ஆனால் பிஜேபி இன்னொரு ஐடியாவில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு நமக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் we don't have any stakes. விஜய் களத்துக்கு அவரால் என்ன பண்ண முடியும்? வணக்கம், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. அதிமுக விவகாரம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குதா மற்ற கட்சிகளுக்கு? அந்த அளவுக்கு ஆயிருச்சா அதிமுக? அல்லது இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியே அதிமுகவை பலவீனப்படுத்த நினைக்குதா தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள்? அதாவது இது இதை பற்றி அதிகம் பேச வேண்டியதும் கவலைப்பட வேண்டியதும் அதிமுக தான். ஆனால் அதை தாண்டி என்னை போன்றவர்கள், அதாவது நான் ஐ எம் ஏ பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு அரசியல் மாணாக்கன். 55 வருஷமாக ஐ ஹவ் பீன் வாட்சிங் தி பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். அதிமுக ஒரு அந்த கட்சியை அவ்வளவு ஒரு பெரிய கிராஸ் ரூட்டில் பிடிப்புள்ள கட்சி. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பீரியடில் இருந்து அந்த கட்சிக்கு கிராமங்களில் பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் தேர்தலில் நிற்கும் போது அதிமுகவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதனுடைய தொண்டர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க மற்ற நேரம் விசிபிளாகவே தெரிய மாட்டாங்க. எலெக்ஷன் வந்துட்டா அவங்க எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. அவ்வளோ பேர் நூற்றுக்கணக்காக வேலை செய்வாங்க. அந்த கட்சியை ஓரளவுக்கு எம்ஜிஆர்கிட்ட பெரிய பராட்ட வேண்டிய அம்சம் என்னென்னா, அதை ஒரு சாதிய பார்வை இல்லாமல் வளர்த்தார். அவர் ஒரு ஊரில் பெரிய முக்குலத்தோர் 50% இருக்கிற ஊரில் கொண்டு போய் ஒரு சாதியில் சின்ன சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளை கொண்டு நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பார். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சாதியெல்லாம் அவர்கிட்ட ஒன்றுமே எடுபடவே இல்லை. அது ஓரளவுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது கூட அது இருந்தது. அந்த கட்சியும் அப்படி இருந்தது. மதம் சார்ந்த பார்வையும் இல்லை. இந்த கட்சி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தளத்தில் சுருங்குவது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. 2 ஜனநாயக சக்திகள் தான் இருக்கணும். 2 மதச்சார்பற்ற சக்திகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். 2 அணியாக இருக்கலாம். ஏடிஎம்கேக்கு அந்த இன்னொரு அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்குது. ஆனால் அது தன்னுடைய மதச்சார்பின்மைங்கிற அடையாளத்தையும் சமூக நீதிங்கிற பார்வையையும் தொலைச்சிடுமோ, பாஜகவோட அண்டி போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால இப்பதான் விலகி வந்துட்டாங்களே சார். திரும்ப திரும்ப ஏன் அதை நம்ம பாஜகவோட இணைத்தே அதிமுகவை பேசணும்? நீங்கள் இந்த வெளியே தான் அந்த இணைப்பு இல்லை. உள்ள இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு விசாரணை நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு அதிமுக மந்திரிகள் மேலே விசாரணையே வராதா? அதிமுக மந்திரிகள் மேலே விசாரிக்கிறதுக்கு கேஸுகளே இல்லையா? அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2021 நாங்கள் ஆட்சி அமைத்தோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணி மேலே தான் முதல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ரீதியில் பேசினாங்க. ஆனால் ஆட்சிக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ரெய்டோட தான் மற்ற அமைச்சர்களுக்கு போனாலும் ரெய்டோட தான் நிற்கிது. அப்போ திமுகவும் அதிமுகவும் மறைமுக உறவு அப்படின்னு இந்த விஷயத்தில் சொல்லிட முடியுமா? நான் அந்த கொஸ்டினுக்குள்ள நான் போக விரும்பலை. இன்றைக்கி நீங்கள் கேட்ட அந்த அதிமுக பாஜக உறவுங்கிறது அவங்களே ஒரு செக்ஷனுக்கு பாஜகவோடு அலையன்ஸ் இருந்தால்தான் கண்டிப்பாக வேணுங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சார்? நான் எல்லாத்தையும் பேசுகிறோம் இல்லையா, எங்கிட்ட எல்லோரும் தான் நாங்கள் எங்கே சந்திச்சா பேசிக்கிறோம்ல. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி இருக்கணும், ஆனால் பாஜகவோட உறவும் இருக்கணும். ஏன் பாஜகவோட உறவு இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்படி இருந்தால் தான் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற இதை எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சியினுடைய பின்புலம் வேணும். 2வது பாஜகவினுடைய அதிகாரத்தை வைத்து திமுகவில் இருக்கிற ஆட்களை பயமுறுத்த முடியும், அவங்க மேலே வழக்கு போட வைக்க முடியும். அதனால் தங்களுக்கு தங்களுடைய செயல்பாட்டு இலகுவாக இருக்கும், நம்ம கேடர் தைரியமாக இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் நிறையா பேருக்கு இருக்குது. ஐடியாலஜிக்கலாக அவங்க அதை இப்போ அந்த 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 ஐடியாலஜி நமக்கு தேவையில்லா நம்ம உடன்பாடு கொள்ள முடியாத ஒரு கொள்கைன்னு அவங்க அந்த நிலைப்பாட்டுக்கு நிறையா பேர் இல்லை.
அதுதான் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறேன் நான். இல்ல ஒரு பிரிவு அப்படி நினைக்கிறாங்க, அதுக்குள்ளேயே சில தலைவர்கள் நினைக்கிறாங்க. அந்த அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு? எடப்பாடி பழனிசாமிட்டு வந்து எப்படி சொல்றதுன்னு சில பேருக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் இப்போ கட்சியும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவர் வந்துட்டாருல்ல. இப்போ நீங்க சொல்ற ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்களெல்லாம் விட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ்ன்னு வந்துட்டார். அவரை தவிர்த்துட்டு கட்சி அவர் வரல அப்படின்னா கட்சியை நாங்க வந்துருவோங்கிறதெல்லாம் வெற்று பேச்சுன்னு ஆயிடுச்சா? வெறும் கட்சி வச்சு என்ன பண்றது? ஆட்சிக்கு வரணும்ல. அவர் தான் வாக்கு வங்கி நாங்க அப்படியே தக்க வச்சிருக்கோங்கிறாரு. 40க்கு 40 திமுக கூட்டணி எடுத்தாலும் எங்களுடைய வாக்கு வங்கி நாங்க அப்படியே வச்சிருக்கிறோம். பிரதமர் யாரு, வேட்பாளர் யாருங்கிறத நாங்க சொல்லல எதுவும். நீங்க வந்து திமுக கூட்டணியில உடைந்து கிடக்குன்னு பிரச்சாரம் பண்ணீங்க. இதை தாண்டி எங்களுடைய வாக்கு வங்கி அப்படி இருக்கு, தோல்வியை நாங்க பெருசா எடுக்கல, 2026ல் ஆட்சியை பிடிப்போங்கிறார். பாலிடிக்ஸ்ல there is no second prize. நான் வந்து 51 வாக்கு 2 ஓட்டில் தோத்தேன், 3 ஓட்டில் தோத்தேன், அதெல்லாம் யூ லாஸ்ட். ஒன்ஸ் யூ லூஸ் 5 years. அந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியாத எந்த தலைவரையும் எந்த கட்சியும் ரொம்ப நாள் வைத்துக்கொள்ளாது. ஒரு எலெக்ஷனில் பார்ப்பான், 2 எலெக்ஷனில் பார்ப்பான், 3வது எலெக்ஷனில் பார்ப்பான், 4வது எலெக்ஷனில் இந்த தலைவரால் கட்சிக்கு பவருக்கு வராதுன்னு சொன்னால் அந்த தலைவர் விட்டு வேறு தலைவரை மாற்றியான்னு சொல்லுவான். அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த வெற்றியை வந்து அவரால் கொடுக்க முடியலன்னு வச்சுங்க. தன்னால் அந்த வெற்றியை கொடுக்க முடியலன்னா அந்த வெற்றியை கொண்டு வருவதற்கு வேறு யாரெல்லாம் கூட சேர்க்கணுமோ அவர் சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்க்கறதுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போவுமே கணக்கு போடுறாங்கல்ல, பிஜேபி ஓட்டையும் ஏடிஎம்கே ஓட்டையும் சேர்த்தா 20 தொகுதியில் ஜெயிச்சிட்டோம். இந்த ஆர்குமெண்ட்லாம் அங்கேருந்து தானே வருது. ஸோ அவங்களுக்கு அந்த ஐடியா இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பிஜேபி வந்து இன்னொரு ஐடியாவில் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி தே ஆர் பிளானிங் இட். இப்போ அவங்களுக்கு நமக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் we don't have any stakes. பார்லமெண்ட் எலெக்ஷன் இஸ் ஓவர். அசம்பிளி எலெக்ஷன் தான் வரப்போகுது. அசம்பிளி எலெக்ஷனில் நமக்கு ஒன்றும் பெரிய ஸ்டேக் இல்லை. நம்ம காங்கிரஸ் பண்ண தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது. காங்கிரஸ் என்ன தப்பு பண்ணுச்சு? அன்னைக்கு ஏடிஎம்கே உடைகின்ற போது, ஜானகி ஜெயலலிதா அப்படிங்கிற உடைகின்ற போது காங்கிரஸ் கட்சி ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஜெயலலிதாவை ஆதரித்து அவரை வந்து பாதுகாத்து அவரை ஆட்சியில் உட்கார வைத்ததின் காரணமாக ஒரு அனதர் 40 years போயிடுச்சு. ஆகவே இப்போ அதிமுக மிக பலவீனமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அலோவ் பண்ணோன்னா அது முழுமையாக கரைஞ்சி போகும். அந்த ஸ்பேஸ் நமக்கு வரும் அப்படின்னு பிஜேபி கணக்கு போடுது. அதனால தான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த கூட்டணி வரமாட்டேங்குது. I don't know when it will be sorted out. பட் 2026ல் எப்படி நகர்வு இருக்கும் அதிமுகவுக்கு? கூட்டணி வருமா? பாஜகவோட நீங்கள் சொல்ல மாதிரி அடுத்து பாஜகவை நோக்கி பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிமுக வருமா? அதிமுகவுடைய தலைவர்களில் மாற்றம் ஏற்படுமா? டிடிவி தனி கட்சி அப்படின்னு ஆயிடுச்சு. சசிகலா என்ன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட போறாரு அதில் அப்படிங்கிற கேள்வியும் அதிமுக தரப்பில் இருக்குது. அடுத்த கட்டம் எப்படி இருக்கு? இல்லை, நான் வந்து 2026ல் வேறு புது பிளேயர்ஸ் யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கணும். விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து களத்துக்கு வர போகிறாரா? விஜய் வந்து களத்துக்கு வந்து அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் தனியாக நிற்பாரா அல்லது அவர் யாரோட ஏதாவது ஒரு அலையன்ஸ் பண்ணுவாரா? அதெல்லாம் வந்து இட் இஸ் டூ ஏர்லி டு சே எனிதிங். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜே வந்து இந்த ஆப்போசிட் கேம்ப் இஸ் நாட் கிளியர். அவங்கள்ட்ட கிளாரிட்டி இல்லை. நீங்கள் சொல்கிற கன்ஃபியூஷன் வந்து அவங்க கேம்பில் இருக்குது. இந்த கேம்பில் தான் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது. இதுதான் எங்களுடைய கூட்டணி, எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய வேட்பாளர் வந்து ஸ்டாலின், அவர் முதலமைச்சர் வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணி கட்சிகள் தேர்தலை சந்திக்கும். இதில் எங்களுக்கு குழப்பமே இல்லை. ஆனால் அந்த எதிரணியில் வந்து இன்னும் அந்த ஃபார்மேஷனே ஆகலை. ஸோ ஆஸ் ஆன் டுடே அதான் பொசிஷன். பட் வந்து 1.5 years இஸ் வெரி லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். பார்க்கலாம், வில் வெயிட் அண்ட் see. வெற்றியை நோக்கி தான் அடுத்த பயணம், அதுதான் இலக்கு அப்படிங்கிறத நான் உங்களுடைய பதிலாக எடுத்துக்கிறேன். நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. இதுவரை பொறுமையாக பதில் கூறியதற்கு நன்றி. தேங்க்யூமா, நன்றி.